7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பெருமைகளை சொல்லக்கூடிய இன்று தைப்பூச திருநாள். முருகப்பெருமானுக்கு பல்வேறு வகையான திருவிழாக்கள் இருந்தாலும் இந்த தைப்பூச திருவிழா என்பது மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக கருதப்படுகிறது. இன்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தைப்பூச திருவிழா குறித்து இன்றைய என் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படும் தைப்பூச திருநாளன்று அந்த தைப்பூசத்தின் பெருமைகள் என்னென்ன, முருகப்பெருமானின் அருள் தரும் பெருமைகள் என்னென்ன என்பதை குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்மிடையே காத்திருக்கிறார் பேராசிரியர் அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். 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 இன்னைக்கு முருகப்பெருமானுடைய மிக உகந்த நாளான தைப்பூச திருநாள் இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் கூட மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தைப்பூச திருநாளுடைய சிறப்புகள், அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருள் சொல்லக்கூடிய அந்த பெருமைகள் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். முதல்ல இந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானினுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த தைப்பூச திருநாள் எதற்காக கொண்டாடுகிறோம், முருகப்பெருமானுக்கும் அந்த தைப்பூச திருநாளுக்கும் அந்த பூச நட்சத்திரத்திற்கும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் என்னென்ன, அதை பற்றி எங்களுக்கு விரிவாக நீங்கள் சொல்லணும். வணக்கம் நேயர்களே. 7 நியூஸ் வழியாக இன்று காலையிலிருந்து பல்வேறு தலங்களில் நடக்கின்ற தைப்பூச திருநாளை நேரடியாக உங்கள் இல்லத்திற்கு உங்கள் வரவேற்பு அறைக்கு கொண்டு வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழர்களுடைய தனிப்பெரும் கடவுள் முருகன். கல் தோன்றி மண் தோன்றா காலம், மலை மட்டும்தான் முதல்ல வெளியே தெரிந்தது. அந்த மலை நிலத்துக்கு ஒரு கடவுள் உணர்வு வந்த பக்தன் தமிழன். அவன் கொடுத்த பெயர் முருகு என்பது. முருகை உடையவன் முருகன். முருகு என்ற சொல்லுக்கு அழகு, செம்மை, செழுமை, மனம், அருட்திறம், மூவாத இளநலம் இத்தனையும் உடைய கடவுளை முருகன் என்று அழைத்தார்கள். அந்த முருகனுக்கு அடையாளமே வேல். சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தனி விக்கிரகம் கூட வைக்கலையாம். வேல் கோட்டம் என்றே சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. வேல் என்று சொன்னாலே வேலன் தான். தமிழர்கள் ஏன் முருகனை இவ்வளவு கொண்டாடினார்கள் அப்படின்னு கேட்குறோம். தமிழர்கள் முருகனை கொண்டாடுறதுக்கு காரணம், குறிஞ்சி நிலத்தில் முதல்ல தோன்றிய இனம் தமிழினம். அந்த குறிஞ்சி கடவுள் முருகன். அந்த முருகன் கலியுக தெய்வம். இதை நான் சொல்லலை, வியாச பகவான் சொல்றார். ஸ்கந்தசிய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மஷ நாசினி. கந்தனுடைய பெயரை சொன்னால் கலியினுடைய பாப தாப வெப்பங்கள் போகும் அப்படின்னு சொல்றார். கலியுக தெய்வமாக விளங்குகிற கந்தன் நம்முடைய சொந்தன். அவனுக்கு முருகா என்ற 3 எழுத்து இருக்கு இல்லையா, அதுல மெல்லினம், இடையினம், வல்லினம் 3மே இருக்கு. மு ரு க. அடுத்தது ஓம் என்று பிரணவத்தை போடுறோம். அதுல அகார உகார மகாரம் 3ம் இந்த முருகாங்கிற சொல்லுக்குள்ள அ உ இம் எல்லாமே இருக்கு. ஆக தமிழை விட்டும் பிரணவத்தை விட்டும் முருகனை பிரிக்க முடியாது. அடுத்தது முருகன் கிட்ட என்ன வேணாலும் வேண்டலாம். குழந்தை செல்வம் இல்லையா, சட்டியில இருந்தா அகப்பையில வரும் என்று சொல்லுவார்கள். சஷ்டி திதியில விரதம் இருந்தால் கருப்பையிலே குழந்தை வரும். காதல் செய்றீங்க, உங்க மாதிரி இளைஞர்கள், கல்யாணம் நடக்கணும், யாரை கும்பிடணும்? முருகனைத்தான் கும்பிடணும். ஏன்? வள்ளிக்குரத்தியை காதலித்து கடிமணம் புரிந்து கொண்டவன் அல்லவா. அதனால கற்பு மனம், பெரியவங்க பார்த்து வைக்கிற திருமணம் நடக்கணுமா, அதற்கும் முருகனைத்தான் கும்பிடணும். ஏன்? தெய்வ யானை திருமணமாம் திருப்பரம் குன்றம், திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். ஆக தெய்வ யானையை மணந்தது கற்பு மனம். வீரம் வேணுமா, அதுக்கும் முருகன் தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் படைகளுக்கு மார்ச்சிங் சாங் பேலட்ஸ் என்ன தெரியுமா? வெற்றிவேல் வீரவேல். அந்த வேல் என்று சொன்னாலே வீரம் வரும். வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், சூர் மார்பும் குன்றும் துளைத்த வேல். அந்த வேலை நினைத்தாலே நமக்கு வீரம் வரும். அடுத்தது வேல் மட்டும் வீரத்துக்கு மட்டுமல்ல, ஞானத்துக்கும். ஒருவனுக்கு அறிவு எப்படி இருக்கணும்? ஆழமா, அகலமா, கூர்மையா. மாணிக்கவாசகர் சொல்வார், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆழமா, அகலமா, கூர்மையா இருக்கிற அறிவுக்கும் வேல் சிம்பல், அடையாளம். அடுத்தது ஞானம் பெறுவதற்கும் முருகன் தான். ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் சுவாமி மலையிலே. ஆக வீரம், காதல், கற்பு, மனம்,
குழந்தை செல்வம், மோட்சம் எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் முருகன் என்னும் போது சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதுதான் முருகனுக்கு இத்தனை பெருமை. கண்டிப்பாக தமிழ் கடவுள், அதாவது இந்த குறிஞ்சி நில தலைவனான இந்த முருகனுக்கு அந்த முருக கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் குறித்து ரொம்ப அழகாக பாடல் வழியாக கூட நீங்கள் சொன்னீங்க. இந்த முருகப்பெருமானுடைய அந்த வழிபாட்டு முறைகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு நாட்கள் வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வைகாசி விசாகமாகட்டும், பங்குனி உத்திரமாகட்டும், கார்த்திகை திருநாளாகட்டும். ஆனால் இந்த தைப்பூசம், அந்த தை மாசத்தில் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களிலுமே இந்த பூச நட்சத்திரம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த தை மாசத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்திற்கு என்ன சிறப்பு? அதாவது நம்ம வந்து தை 1 வந்து மகரத்துக்கு வருகிறான் சூரியன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அறிவியல் ரீதியாக பார்த்தால் ரத சப்தமி என்று சொல்லுகிறோமே தை மாதத்துல, அன்று தொடங்கித்தான் சூரியன் வடக்கே உத்தர அயனத்திற்கு வருகிறான். இது சயின்டிஃபிக்காக வராகமிகிரர் ஆரியபட்டர் ப்ரூவ் பண்ண செய்தி. ரத சப்தமியில் இருந்து இன்றைக்கு இந்த பௌர்ணமி வரைக்கும் உள்ள 9 நாட்களும் இந்த சூரியன் நேர பிரகாசமாக மகரத்தில் நிற்கிறார். அதில் இன்றைக்கு பூசத்தில் என்ன விசேஷம்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு விண் காந்தம் நமக்கு நிறைய. கண்டிப்பாக இந்த அறிவியல் பூர்வமாக இதை நாம் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்கள் ஆங்காங்கே இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தரலாம். அதாவது நம்முடைய செய்தியாளர் செந்தில் திருத்தணியில இருக்கக்கூடிய அந்த முருகர் பெருமானுடைய திருக்கோவிலில் அங்கே இருக்கிறார். அது மட்டுமின்றி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இருக்கிறார். அவரை தொடர்ந்து பழனி முருகன் கோவிலில் நம்முடைய செய்தியாளர் தமிழரசி காத்திருக்கிறார். அவரையும் தொடர்ந்து வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலார் பெருமகனாரினுடைய அந்த திருத்தலத்திலே நம்முடைய செய்தியாளர் விவேக் காத்திருக்கிறார். அவர்களிடமெல்லாம் அங்கு என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது பற்றி பேசலாம். அதற்காக முதலாக நாம் திருத்தணியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் செல்லலாம். செந்தில் வணக்கம். தற்பொழுது அறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த திருத்தணியில என்னென்ன விதமான சிறப்பு பூஜைகள் இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு நடத்தியிருக்காங்க செந்தில்? வணக்கம் மனோஜ். அது காலை முதலே வந்து இந்த தைப்பூச திருவிழாவானது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. காலை முதல் மிக நீண்ட வரிசையில் பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து கூட சாமி தரிசனம் கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்து இந்த சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக அதிகாலை 4 மணி முதலே சாமிக்கான அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சந்தன அபிஷேகம் மற்றும் பால் அபிஷேகம் போன்றவையும் பக்தர்கள் தங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த காணிக்கையான சில அந்த அபிஷேகங்களும் நடைபெற்று வருகின்றன. தற்போது கூட மக்கள், எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் 5 மணிக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது தொடர்ந்து சாமி தரிசனமாக நடந்து வருகின்றது மனோஜ். நிச்சயமாக செந்தில், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார் வணக்கம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன அது பற்றி சொல்லுங்க சுடலை. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாக தைப்பூச திருவிழா விளங்குகிறது. இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை சரியாக 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி நிகழ்ச்சி சரியாக 8 மணிக்கு, அதாவது அஸ்திர தேவர் கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்டு வந்தனர். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 12:30 மணிக்கு கோவிலிலிருந்து திருச்சீரலைவாய் உகந்த பெருமாள் தைப்பூச மண்டபத்திற்கு வந்திருந்தார். தற்பொழுது இந்த தைப்பூச மண்டபத்தில் திருச்சீரலைவாய் உகந்த பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பால், பன்னீர், சந்தனம், நெய், பஞ்சாமிர்தம் போன்ற பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இதற்கு அடுத்தபடியாக சரியாக சுவாமிக்கு புஷ்பாலங்காரம் செய்யப்பட்டு சரியாக 7 மணிக்கு தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி உள்மாட வீதி, வெளிமாட வீதி என 4 வீதிகளிலும் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மனோஜ், நிச்சயமாக சுடலை, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி தற்பொழுது அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை கூட எங்களால் பார்க்க முடிகிறது. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் நம்முடைய செய்தியாளர் தமிழரசி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி வணக்கம். தற்பொழுது பழனி தண்டாயுதபாணி கோயிலில் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதையில் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. தற்பொழுது பழனியில் தைப்பூச திருநாளை ஒட்டி என்ன விதமான சிறப்பு ஆராதனைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது?
நிச்சயமா மனோஜ், அதாவது இன்று காலை தைப்பூச திருவிழா வந்து இந்த பழனியில் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. கடந்த 28ஆம் தேதி 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த தைப்பூசமானது இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையடுத்து 6ஆம் தேதி இந்த தைப்பூசமானது இந்த பழனியில் நிறைவு பெறுகிறது. இன்று காலை 4 மணி முதல் கோவில் திறக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். அதாவது வெளி ஊர்களில் மட்டுமல்ல, வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலும் இருந்தும் கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வருகை புரிஞ்சு வராங்க. நீங்க குறிப்பிட்ட போலயே இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய மனநிலை, இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்டயே நம்ம கேட்கலாம். வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வருஷம் வருவீங்களா? ஆமா, 17 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க. கன்னியாகுமரிங்க. நாங்கள் பாதுகாத்து நடந்து வந்து போன செவ்வாய்க்கிழமை கிளம்புனதுங்க. இன்னைக்கு சேர்த்து 9 நாள் ஆச்சுங்க. இந்த முருகனை தேடி எத்தனை லட்சக்கணக்கான வராங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல பாதுகாப்பு, நல்ல வழியை காட்டுதுங்க. இன்னொரு குறை கிடையாது. நாங்களாம் வந்து இன்னும் வருவோம், இன்னும் கூட்டம் இந்த முருகனுக்கு நல்லா வரும். அதே போல இங்க ஏராளமான பக்தர்கள் நியூஸ் 7ல பேசணும்னே காத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட கூட பேசலாம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பாத யாத்திரையா வருவீங்களா? இங்க காவடி எடுத்துட்டு வந்தீங்களா? பாத யாத்திரை வரோம், காவடி குழு. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சோமனூர் பக்கத்துல இருந்து வரோங்க. இப்போ நாங்கள் ஒரு 56 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். நான் 5 வருஷமா நடந்து வந்துட்டு இருக்கிறேன். பாத யாத்திரையாவே வந்தீங்களா? எத்தனை நாள் வந்தீங்க? நாங்கள் 2 நாளுங்க. வெள்ளிக்கிழமை வந்தாங்க, சனி ஞாயிறு இங்கே வந்தாச்சு. நிச்சயமா பாத யாத்திரையாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்க வந்து பக்தர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அதாவது பாதுகாக்கும் வகையிலும், அதாவது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. மனோஜ், நிச்சயமாக தமிழரசி, பழனியில் தற்பொழுது இந்த தைப்பூச திருநாளை முன்னிட்டு எந்த அளவிற்கு அங்கே விமரிசையாக மக்கள் அனைவரும் அங்கே முருகப்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கின்றனர் என்ற கருத்துக்களை கூட நீங்கள் தற்பொழுது பதிவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதனை தொடர்ந்து தற்பொழுது தைப்பூச திருநாளான இன்று தற்பொழுது தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலும் வந்து சிறப்பான விசேஷ பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது கடலூரில் இருக்கக்கூடிய வடலூரில் வள்ளலாரினுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த வள்ளலாரினுடைய இடத்தில் கூட தற்பொழுது சிறப்பு பூஜைகள் இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக வடலூரில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் விவேக் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். விவேக், வணக்கம். தற்பொழுது வடலூரில் இருக்கக்கூடிய அந்த வள்ளலாரினுடைய அவருடைய அந்த புனித இடத்தில் என்னென்ன விதமான சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன? வணக்கம் மனோஜ். வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி நேற்று கொடியேற்றத்துடன் வள்ளலார் சந்நிதி மற்றும் தர்மசாலை ஆகிய இடங்களில் கொடியேற்றம் ஏற்றப்பட்டது. இதனை அடுத்து அகல்யா பரயாணம் அப்படின்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனை அடுத்து இன்று காலை 6 மணி, காலை 10 மணி, மதியம் 1 மணி என்று 3 தரிசனங்கள் இத்துடன் முடிவடைந்துள்ளன. இதனை அடுத்து மாலை 7 மணி, இரவு 10 மணி, நாளை காலை 5:30 மணிக்கு ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. இதன் சிறப்பு என்னவென்றால் 6 தரிசனம் இந்த தைப்பூச திருவிழாவில் நடைபெறுகின்றன. 6 தரிசனம் என்பது 7 திரைகள் நீங்கி சிறப்பாக நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த தரிசனத்தை காண உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி இதனுடைய சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வடலூர் சத்தியஞான சபைக்கு திரண்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் காவலர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர்கள் பறையணை அப்படி என்ற ஒரு அமைப்பின் மூலமாக கண்காணித்து வருகின்றனர். நிச்சயமாக விவேக், தற்பொழுது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வடலூரில் இருக்கக்கூடிய அந்த சத்திய ஞான சபையில் தற்பொழுது 6 திரைகளையும் நீக்கி அந்த ஞான ஒளியினுடைய அந்த தரிசனம் இன்னைக்கு கிடைக்க இருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு விவரங்களை உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அதற்கு முன்பாக நம்முடைய அம்மா கிட்ட கேட்டலாம். அம்மா, இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம